நேற்றுக்கு தான் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். சென்னையில் போராடும் அந்த தூய்மை பணியாளர்களை பற்றி பேசியிருந்தோம். நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த அரசாங்கம் தான் கைவிட்டுருச்சு, ஆளும் அரசாங்கம் கைவிட்டுருச்சு இந்த மக்களை, இந்த நீதியின் மூலமாக தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீதிமன்றம் மூலமாக தான் இது ஒரு தீர்வு கிடைச்சி இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக, அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தங்க ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த மக்கள், அந்த போராடக்கூடிய மக்கள்லாம் வந்து இருக்கிற மக்களுக்கு இடையூறாக அமர்ந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்பாக இருக்குன்னா, ஆமாம், போராடுறீங்க அனைவரும் பப்ளிக் இடையூறாக தான் இருக்கீங்க, சாலை சார்ந்த நடைமேடையெல்லாம் அமர்ந்து போராடுவது தவறு, போராட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட வேண்டும், முதலில் இவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றத்திலேயே இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்று புரியல, நீதி அரசர்களின் கவனத்திற்கு இந்த 12 நாள் போராட்டம் ஏன் போய் சேரல? இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அவங்களுடைய போராட்டம் 14வது நாள் போராட்டமாக இருக்கும். அவங்களுடைய நிலை என்ன? அந்த போலீஸ் குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அப்புறப்படுத்துதா, என்ன கதனே தெரியல. நீதியின் கண்களுக்கு இது தெரியாத இருப்பது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நிறைய வழக்குகள், இதுமாரி போராடக்கூடிய நிறைய வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போய் இதை நாங்கள் உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம், அரசாங்கம் சீக்கிரம் இதுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்லாம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துலாம் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன கதைங்கிறதே தெரியல. ஏன்னா 13 நாளாக போராடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மக்களுக்கு அவங்க வந்து இடையூறாக இருந்தாங்க, ஒரு போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குனாங்க, இல்லை வரப்போகிற மக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாங்க, ஒரு அநியாயம் பண்ணாங்கன்னா இவங்க கொடுத்த தீர்ப்பில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க நியாயமாக இருக்கிறதுனால அநியாயமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது, ஒரு மன வேதனை அளிக்கிறது. நீதியின் கண்களுக்கு இது வந்து அநீதியாக தெரிந்தால் அப்புறம் நம்ம எங்கே போய் இது போராட்டம் பண்ணி என்னன்னு தெரியல. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. அப்புறம் அந்த நீதி அரசர்கள் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சென்னையில் போராடுவதற்கென்று அரசால் நியமிக்கப்பட்ட இடம் ஏதாவது இருக்கா? எனக்கு அதை பற்றி நிஜமாகவே தெரியல. இந்த வீடியோவை சென்னையிலேருந்து ஏதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன்.